ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு தை மாத பலன்களாக இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். சூரியன் வடக்கு நோக்கி செல்லக்கூடியது தான் தை பிறப்பு, தை முதல் நாள் பிறப்புங்கிறது. அப்போ இந்த தை பிறந்தால் நமக்கு ஒரு நன்மைகள். ஏனென்றால் உத்தராயணம் என்றால் 2 பருவங்களில் தட்சிணாயனம் உத்தராயணத்தில் இந்த உத்தராயணம் என்பது புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட வகையில் நமக்கு என்னதான் 12ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலும் கூட அந்த சூரியனுடைய ஒரு பயணத்தினால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 12ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் பாவங்களில் கெட்ட ஸ்தானங்கள் தான். ஏதோ ஒரு வகையில் நமக்கு சிரமங்களையும் அலைச்சலையும், ஒரு போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், அதன் மூலம் ஏற்படக்கூடிய செலவுகள், எதிர்பாராத செலவினங்களையும் குறிக்கக்கூடியது தான். நம்மளுக்கு உடம்பு ரீதமாக பலகீனம் அடைகிறதையும் அது குறிக்கும். ஆனாலும் கூட இப்போ நமக்கு சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்கே வர்றார். உத்திராடம் என்கின்றது சூரியனுடைய நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கு. அப்போ அந்த சூரியன் முதல் 10 நாட்கள் அந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லது நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒரு நல்ல கான்ட்ராக்ட் செய்கிறவங்களாக இருந்தால் கான்ட்ராக்டுக்கு சாதகமாக அமையும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். மற்றும் இப்போ திருமண வரன் பார்க்குறது போன்ற சுபகாரியங்களுக்கும் அது சாதகமாக அமையும். எதிர்பாராத விதத்தில் நமக்கு சில இனிமையான நிகழ்வுகளை கொடுக்கறது தான் அந்த 10 நாட்கள். அந்த காலகட்டத்தில் என்ன விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு கும்ப லக்னத்துக்கு ஒரு வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், வாகனம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் இந்த மாதத்தில், அந்த 10 நாட்களில். அதுக்கப்புறம் சாதகமாக இருக்கும். அதில் மட்டும் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி நமக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது ஒரு தேவையில்லாத நம்பத்தகாத விஷயங்களில் இறங்கக்கூடாது. அதுலேயும் கவனமாக இருக்கணும். மூலதனம் பண்ணுறதை தவிர்க்கணும். இப்போ மூலதனம் அப்படிங்கும்போது சில பேர் ரகசியமான மூலதனம் இருக்கும். சில பேருக்கு ஸ்டாக்கில் போடலான்னு இருக்கும். அல்லது தொழில் போடக்கூடிய மூலதனத்துக்குமே நம்ம ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த ஆர்வத்தில் அது போட முடியாதபடிக்கும் சில தடைகளை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது போட்டாலும் சில புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்பி போட்டாலும் பயன்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் இந்த முதல் 10 நாட்கள் தவிர்க்கணும். இப்போ அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 நாட்கள், ஜனவரி 24லேருந்து ஒரு 13 நாட்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டம் நமக்கு வேலைக்கும் உத்தரவாதமாக வேலை செய்யும். அது கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையாக இருக்கட்டும், நம்ம ஹோட்டல் வேலையாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், உற்பத்தி சார்ந்த பொருட்களை டீல் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். நம்ம ஒரு உத்தியோகம் பார்க்குறோம் அப்படின்னாலும் அந்த உத்தியோகத்தினால நமக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதே நமக்கு அகம் சார்ந்து நம்மளுடைய உடம்பு சார்ந்து எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் இஷ்யூவில் கவனம் தேவை. அது என்ன அப்படின்னா, நீர் சம்மந்தப்பட்ட உபாதைகள், சளி பிடிக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, வைரல் ஃபீவர், இது மாதிரியான இதுக்கெல்லாம் பார்த்துக்கணும். ரத்தம் டெஸ்ட்டு பண்ணி நம்ம அது கொஞ்சம் மருத்துவத்தை எடுத்துக்கிட்டோம்னா 12ஆம் இடம் என்பது நமக்கு மருத்துவ செலவும் குறிக்கும். அதனால் அந்த 14ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அது நன்மையை கொடுக்கும் பொழுது, இந்த 24லேருந்து ஒரு 13 நாட்கள் நமக்கு கொஞ்சம் ஹெல்த் ரீதியாக பாதிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் சூரியன் வர்றார் கடைசி 6 நாட்கள். இது பிப்ரவரி 12 வரைக்கும். அப்போ முதல்ல 10 நாள் 24 வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த 24லேருந்து 13 நாள் ஒரு 2ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சந்திரனாக வேலை செய்கிறதுனால அது பொருளுக்கு நல்லாயிருக்கு, உத்தியோகத்துக்கு நல்லாயிருக்கு, தொழிலுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில் ஹெல்த்துக்கும் உறவுக்கும் கொஞ்சம் நல்லா இல்லைங்கிறதுல கவனம் வைக்கணும். அடுத்து செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் கடைசி 6 நாள் வரும் பொழுது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம ஒரு கமிஷன் வகையில் வேலை செய்கிறோம், ஒரு ஐடியில் வேலை செய்கிறோம், ஒரு
விளம்பரத்துறையில் வேலை செய்கிறோம், ஒரு பத்திரப்பதிவில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கு. இது மாதிரி காரியங்களுக்கும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிறது, இடம் விட்டு இடம் போகிறது, ஒரு பிரயாணம் போயிட்டு வர்றது, இது மாதிரியான காரியத்துக்கு நல்லாயிருக்கு. தொழில் பலத்துக்கு வந்து சிறப்பாக இருக்குது. இப்போ வந்து நம்ம மூலதனம் போடலாம். இந்த மூலதனம் போட்டு தொழில் செய்யும்போது இந்த கடைசி 6 நாட்கள் நமக்கு வெற்றிகரமாக இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட்டில் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாத்துக்குமே சிறப்பு கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சின்ன சின்ன இன்சிடெண்ட்ஸ் நடக்கும். அவங்களுக்கு ஏதாவது காயப்பட்டுக்கிறதோ, சிறு குழந்தைகளாக இருந்தால், கொஞ்சம் பெரியவங்க தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பொருள் நஷ்டங்களை குறிக்கும். அதில் வந்து நமக்கு பார்த்துக்கணும். இது எல்லாமே எப்போ நடக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனே போகும்போது சூரிய திசாபுத்தியாந்திரம் நடக்கும்போது அந்த பலனை நம்ம எதிர்பார்க்கலாம். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது சந்திர திசாபுத்தியாந்திரம் வரும்போது அந்த பலனை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போகும்போது செவ்வாய் திசாபுத்தியாந்திரம் வரும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி பலன்களை எதிர்பார்க்கலாம். அதனால் இதுலேயும் வந்து என்னென்னா ஒட்டுமொத்தமான கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, பொருள் சார்ந்த விஷயத்துக்கும் தொழில் சார்ந்த விஷயத்துக்கும் நன்மையாக இருக்கிற அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மறைமுகமான எதிரிகள் தொல்லை, கடன் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் நமக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள், இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யணுங்கிறத யோசித்து செய்ய வேண்டி வரும். இப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய அமைப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது 7ஆம் அதிபதி அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக மேஜர் போர்ஷன் அவருக்கு வந்து 4, 8, 12 தான் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் வந்து 4, 8, 12 இல்லாமல் இருந்தால் நமக்கு சூரியனால் வரக்கூடிய பாதிப்புகள் வந்து குறைஞ்சிரும். அதனால் அந்த 3, 7, 11 இருந்துச்சுன்னா அந்த பாதிப்புகள் இல்லாமல் நல்ல நன்மைகள் நடக்கும். இது எல்லாமே கிரகங்கள் நட்சத்திரத்தின் வழியாக பலனை கொடுக்கும் பொழுது அது எந்த பாவம் நமக்கு அது சாதகமான பாவமா பாதகமான பாவமானு பார்த்து நாம் வந்து பலனை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சனி பகவானே நமக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் கொடுப்பார், புதனும் நல்ல டெவலப்மெண்ட் கொடுப்பார். இந்த சனி புதன் திசா புத்திகள் நமக்கு நடக்கும்போது அது சார்ந்த நன்மைகள் நடக்கும். இப்போ அதே சூரியன் அப்படின்னு எடுக்கும் பொழுது தீமையான கிரகமாக இருந்தாலும் கூட நம்ம ஜனன ஜாதகத்தில் அந்த தீய ஸ்தானத்துக்கு கெட்ட இடத்துல மறைஞ்சிருந்தார் அப்படின்னா அவருடைய கெடுதலான பலன்கள் நமக்கு வராது. அப்போ சூரியன் எப்படி கெடுப்பார் அப்படின்னா ஒரு ஆரோக்கியம் குறித்து நம்ம பார்க்கும்போது இப்போ கண், ஹார்ட்டு, எலும்பு சம்மந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட்டு சார்ந்த வகையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், ஒரு வரி ஏய்ப்புகள் பண்ணுறது அல்லது வந்து கவர்மெண்ட்டில் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கு ஆளாகிறது. இப்போ கவர்மெண்ட் வேலையிலேயே இருக்கும்போது அங்கே வேலையிலேயே சில பிரச்சனைகள் வர்றது. ஸோ இதெல்லாம் கெட்டுப்போன சூரியனால் நமக்கு வரும். அதனால் இந்த 12ஆம் இட சூரியன் என்பது பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.